ஆனால் அது அப்படி வேண்டாம். பலவிதமான மக்கள் வருகினம் இல்லை. எங்களுக்கு யார் செய்கிறது தெரியாது. இருந்தாலும் நீங்கள் கூட நீங்கள் பெட்டி கண்டிருப்பீர்கள். திருக்குமரனுடைய கல்வி சிறப்பை நாங்கள் இது மகன் அப்பாவுக்கு ஒரு பேராசன் எடுக்கணும். மற்றது உபசரிப்பு அதை விட திறமை இருக்குது. எப்படி இருந்தது? நல்ல சாப்பாடு, வீட்டை விட திறமாக இருக்குங்க சாப்பாடு. ஒரு இலவச உணவு திட்டம் உண்மையிலே இது எப்படி சாத்தியம்? 2026ஆம் ஆண்டு 1ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு 100 நாளை கடந்திருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு தொகை செலவழித்து இந்த திட்டம் எப்படி சாத்தியப்பட்டிருக்குது? இதன் பின்னணியில் இருக்கிறது யார்? இதை யார் செய்கிறா? இந்த திட்டத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குதா? இது தொடர்பான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நிர்வாகத்தில் நாங்கள் கேட்டதுக்கு இணங்க எங்களுக்கு அனுமதி ஆரம்பத்தில் தர மறுத்திருந்தார்கள். பிறகு நாங்கள் கேட்டதுக்கு இணங்க எங்களுக்கு இந்த இடத்துல காணொலி எடுக்க அனுமதி தந்திருந்தார்கள். இந்த இடத்துல நேரடியாக போயிட்டு உண்மையிலே இங்கே என்ன நடக்குது, மக்கள் மத்தியில் ஏதாச்சும் விமர்சனங்கள் இருக்குதா, அல்லது இதில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குதா, அதே நேரத்தில் அந்த நிர்வாகத்துக்குள்ளே ஏதாச்சும் சிக்கல்கள் இருக்குதா, இந்த இடம் எப்படி இருக்குது, எப்படி சுத்தமாக செய்கிறாங்க, இந்த உணவுகள் எப்படி வழங்கப்படுது, இது தொடர்பான ஒரு காணொலி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி கொடுப்போம். வணக்கம் உறவுகளே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தின் வைத்தியசாலைக்கு அருகில் அமைந்துள்ள வைரவர் ஆலய வளாகத்தில் தான் நிற்கிறோம். கடந்த 100 நாட்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தவித பாகுபாடுமின்றி இந்த இடத்துல மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை நூற்றுக்கணக்கானவர்களின் பசியை போக்கி வரும் இந்த உதிர வேங்கை வைரவர் அருளுணவு சோலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை ஏற்றிருக்குதுன்னு சொல்லலாம். அரசு உத்தியோகத்தர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், சாரதிகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், அல்லது ஏனைய ஊழியர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தமான சுவையான உணவை இங்கே மனநிறைவோடு உண்டு மகிழ்ந்து வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. அண்ணன் வணக்கம். அண்ணன் வணக்கம். வணக்கம். எங்கிருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் கிளிநொச்சிலாம் இருப்பிடம், தொண்டவனம் பக்கத்தில் இருக்கிறோம். ஆனால் இப்போ நான் கனடாவில் வந்து நிற்கிறேன். நிச்சயமா இன்றைக்கு வந்து உதிரவேங்கை வைரவர் அருள் சோலைக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி 100வது நாள் நிறைவடையுது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் கதைக்க வந்திருக்கிறோம். ஓகே, உள்ளே போய் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு எப்படி இருந்தது அந்த அனுபவம்? நல்ல சாப்பாடு, வீட்டை விட திறமாக இருக்குங்க சாப்பாடு. நல்லா நீட்டாக செய்து கொடுக்குறாங்க. மற்ற இங்கே நிர்வாகம் நல்ல ஒழுங்கமைப்பில் செய்யப்படுது. அதுக்கு மக்கள் கஷ்டப்பட்டாக்கள் நம்ம எல்லா இடம் தெரியாத கொஞ்சம் சாப்பாட்டு பிரச்சனை இருக்குது தானே. இப்போ அதுக்காக நம்ம சாப்பிட்றாங்க சந்தோஷமாக. அதால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவளுக்கு சாப்பாடு கொடுக்க இவருக்கு நன்றி சொல்லுவாங்க. ஓகே, நன்றி. நன்றி அண்ணன். அண்ணா வணக்கம். அண்ணன் வணக்கம். அண்ணன் வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? நான் மனோகரன். எங்கேருந்து வரீங்க? நான் மீசாலேருந்து வரேன். இதில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கண்டு கேள்விப்பட்டேன். இன்றைக்கு தான் வரீங்களா? இல்லை, நான் முதல்ல வந்து நான் தொடக்கத்துக்கு வந்து நான் இது ஒரு நல்ல ஒரு திட்டம். என்னென்னு சொன்னால் உண்மைக்கு கஷ்டப்பட்ட ஆக்கள் இந்த காலத்தில் சாப்பாடு கொடுக்குறது ஒரு பெரிய புண்ணியமான விஷயம். அதை நடராஜா அவர்களுடைய குடும்பம் மற்ற இன்னும் ஒரு ஆக்களும் சேர்ந்து தான் இதை செய்திருக்கிறோம் நினைக்கிறேன். குமணன் அவர்களும் இன்னும் ஒரு மற்ற ஆக்களும் சேர்ந்து உண்மைக்கும் ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். என்னென்னு சொன்னால் கஷ்டப்பட்ட ஆக்கள் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் வந்து நான் நினைக்கிறேன் 200-250 பேருக்கு மேலே இங்கே வந்து சாப்பிடணும். இந்த வெள்ளிக்கிழமையில கொஞ்சம் கூடுதல் ஆக்கள் வருகிறோம். இன்றைக்கு 100வது நாள். உள்ளுக்கு அப்போ அவர்களுடைய கவனிப்பு எப்படி இருக்குது? உள்ளுக்கு வந்து எப்படி எல்லாம் உண்மைக்கும் துப்புரவுன்னு சொன்னால் நல்ல திறமான நல்ல விஷயம், நல்ல மாதிரி இருக்குது. மற்றது உபசரிப்பு அதை விட திறமை இருக்குது. சாப்பாடுகளும் நல்ல சுவையாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. சாப்பிடக்கூடியதாக இருக்குது. நல்ல உதிர வேங்கை வைரவர் அருளுணவு சோலை 12 மணிலேருந்து 2 மணியும் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல அதிக அளவிலான மக்கள் வந்துட்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய டஸ்ட்பின் ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கை கழுவிட்டு போகிறதுக்குரிய இடம் இந்த இடத்துல இருக்குது. உள்ளுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் செருப்புகளை கழட்டிட்டு தான் உள்ளே போகணும். அதுதான் ரூல்ஸ். முதல் நாள் என்ன ரூல்ஸ் போட்டிருந்தாங்களோ அது அப்படியே நடைமுறையில் இருக்கிறது அப்படிதான் இருக்கும். ஓகே, இதுதான் உதிர வேங்கை வைரவர் அருளுணவு சோலை. உள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நிர்வாகத்தினர் இந்த இடத்துல அமர்ந்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதிக அளவினார் இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் எல்லோரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இதை கடந்து அங்கால போகிறோம்.
முன்னுக்கு அப்படியே போய் பார்த்தால் ஒரு வெள்ளை போர்டில் ஏதோ எழுதியும் கிடக்கு. இந்த எங்களோட கதை செய்யாமல் போய்கொண்டிருக்கா. ஓகே, இந்த இடத்துல ஏப்ரல் மாதத்துக்கான உபயதாரர் இந்த இடத்துல இருக்கிற அவருடைய போர்டுகள் போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல அமைதியை பேணவும் என்ற ஒரு போர்டு போடப்பட்டிருக்கு. கீழே வந்து ஸ்டாப் ஒன்லின்னு இன்னொரு போர்டு போட்டிருக்காங்க. அப்படியே உள்ளே போன அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல முன்னுக்கே பாயாசம் வைக்கப்பட்டிருக்குது. ஒன்டே கப்பில் தான் பாயாசம் வச்சுருக்குறாங்க. இங்கால உணவுகள் போட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் கத்திரிக்காய் குழம்பு இருக்குது. அங்கால பருப்பு பூசணி எல்லாம் இருக்குது. பாருங்கள் உணவு போட்டு வச்சு கொண்டிருக்குறாங்க. இதில் சோறு போடப்படுது. குத்தரிசி சாப்பாடு தான் இன்றைக்கி பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஓகே, அப்படிங்கிற பார்த்தோம் சொன்னாலும் இங்கால பூசணி வைக்கப்பட்டிருக்குது. மரக்கறிகள் எல்லாம் இந்த இடத்துல ஸ்டாக் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இவங்க தான் ரொம்ப முக்கியமான அம்மாவா. இப்போ நாங்கள் கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். பாயாசம்லாம் ரெடியாக இருக்குதுன்னு. ஓகே, கிச்சன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த இடத்துல முதல் நாள் வரும்போது எப்படி இருந்ததோ அப்படியே அதே நீட்டில் இருக்குது. அடுப்புகள்லாம் வித்தியாசமான முறையில் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். 3 அடுப்பு இருக்குது. 3 நல்ல பெரிய பெரிய அடுப்புகள். சமைக்கப்பட்ட உணவெல்லாம் அந்த இடத்துல. ஓகே, இதில் சமைச்ச கறி எல்லாம் இந்த இடத்துல இருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், ஒரு பூச்சி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இளையான்கள் உள்ள வராதபடி ஒரு வலை போடப்பட்டு அழகாக நீட்டாக செய்து வச்சுருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவ்வளோ நீட்டாக நடந்து கொண்டிருக்குது. ஓகே, கிச்சனை பார்த்துட்டோம். அப்படியே இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம். இந்த மைக் அப்படிங்க. ஓகே, உங்களுடைய நிர்வாகத்தின் கீழே தான் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்குது. எப்படி இந்த ஐடியா வந்தது, இதை பற்றி சொல்லுங்களேன். இது மகன் அப்பாவுக்கு ஒரு பேராசை நெடுகலம் அவர் இருக்குங்க வரைக்கும் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக மகனதை குமணன் என்றவர் செய்து அதுக்காக இருக்கிறார். இப்போ அவர் இப்படியெல்லாம் வரும்போது உங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்தது? அது அப்பா முந்தையே சொல்லி அவர் கலைக்கிறவர் நெடுகளும் அதையே பார்த்து பிள்ளைகளும் அதை பின்பற்றி கொண்டு வந்ததால் அவருக்கு ஒரு இப்படி ஒரு மனப்பான்மை ஏற்பட்டது. அப்போ அதை அந்த ஆசையும் இவர் நிறைவேற்றி வச்சு எல்லாருடைய ஆசையின் பேரில் வெற்றிகரமாக நடந்து கொண்டு. ஓகே, நன்றி அம்மா. நன்றி. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே கேன் தண்ணி தான் வச்சுருக்குறாங்க குடிக்கிறதுக்கெல்லாம். ஓகே, ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்வு ஆரம்பித்த அன்றைக்கி உங்களை சந்தித்தேன். இன்றைக்கி வெற்றிகரமாக 100 நாள் நிறைவடைஞ்சிருக்குது. நன்றி நன்றி நன்றி. சிறப்பை பற்றி நீங்களும் சொல்லுங்கள். உண்மையில் எல்லோரும் மனமகிழ வேண்டிய ஒரு நிகழ்வும் இன்றைய நாளும். உங்களுக்கு தெரியும், இந்த கிளிநொச்சி மண் என்ன பாடுபட்டதுன்றது அந்த கடந்த காலத்தில் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். அண்மையில் இருக்கின்ற மத்திய கல்வியில் கூட நாங்கள் வர்த்தக சங்கத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு கிழமை கூட அந்த அடுப்பு எரிந்து கொண்டு இருந்த நிகழ்வுகளும் இருக்கின்றது. அதிபர் சோதிநாதன் மாஸ்டர் சொல்லுவார் அடிக்கடி, இங்கே வந்தவருக்கெல்லாம் பசி ஆறிலே இந்த இடம் கிளிநொச்சி மாவட்டம் என்று சொல்லுவார். அதே போல் இந்த அருளுணவு சோலையகம் வந்து இந்த ஒரு நல்ல காரியத்தை இந்த மாவட்டத்தில் செய்து இன்று 100வது நாளை பூர்த்தி செய்து மன நிறைவு அடைகின்றது. உண்மையிலே இந்த கிளிநொச்சி வாழ்கின்ற உண்மையான உள்ளங்கள் இதற்காக தங்கள் நன்றியை பூர்ணமாக தெரிவித்துக் கொள்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியை பொறுத்த மட்டில் நாங்கள் பசித்தவர்கள், கையேந்தினவர்கள். நாங்கள் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த போரால் பாதிக்கப்பட்டிருந்த காலத்தில் எங்களை அரசு அதிபராக இருந்த ராஜநாயகம் ஐயா இந்த மக்களுடைய துன்பத்தை அறிந்து இந்த இளைஞர் பேரவையாக நாங்கள் இருந்த பொழுது நீங்கள் உடனடியாக தனக்கு ஊடாக வெளி மாவட்டத்தில் இருக்கின்ற ஆலயங்கள், நிர்வாகங்கள், இதுக்கு சமய நிறுவனங்களுக்கு கடிதம் அனுப்புங்கோ, தனக்கு ஊடாக அந்த உதவிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி கூட கேட்டிருந்து நாங்கள் அந்த காரியத்தை செய்திருந்தாங்கள். ஆனால் எவரும் எங்களை திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் எங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களாகிய நாங்களே தான் அந்த மக்களுக்காக அனைத்து செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு அவர்களுக்கான உதவிகளை செய்து வந்தோம். இந்த நிலையமானது உண்மையிலே நான் அன்று கூட சொன்னேன், எங்கள் மாவட்டத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற ஒரு விடயம். உங்களுக்கு தெரியும், எங்கள் மாவட்டம் என்ற சொன்ன உலகத்திலே கிளிநொச்சி மாவட்டம் என்ற ஒரு காலத்திலே அப்படி கதைத்தார்கள். அவருடைய செயல்பாடும், மக்களுடைய பண்பும், மக்களுடைய செயல்பாடும், அறிவும், வளர்ச்சியும், பொருளாதாரத்தன்மையும், கல்வி என்றாலும் அண்மையில் இதுக்கு கூட தெரியும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பெட்டி கண்டிருப்பீர்கள். திருக்குமரனுடைய கல்வி சிறப்பை நாங்கள் அறிஞ்சிருக்கின்றோம். அதே போல் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, மற்றது மக்களை ஆதரிக்கின்ற தன்மையாக இருந்தாலும் இந்த மாவட்டம் ஒரு பெரிய பெருமை மிக்க மாவட்டம். இந்த 100வது நாளாக கடந்திருக்கின்றது. உண்மையிலே தெரியும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்தியாவில் வடலூரில் வள்ளலார் 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த அன்னதான பணியை ஆரம்பித்தாராம். அந்த அடுப்பு இன்று வரையும் எரிந்து கொண்டிருக்கிறதாக வரலாறு சொல்லுகின்றது. 200 வருடத்துக்கு மேற்பட்ட காலத்தில் கூட அந்த அன்னதானம் நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த அமைப்பும் இந்த
அன்னதான நிகழ்வை வழங்குகின்ற இந்த உள்ளங்களும் உண்மையிலேயே தொடர்ந்து இந்த பணியை செய்வதற்கு எங்களால் ஆன அத்தனை உதவிகளை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உபயதாரர்த பேர் பலகைகள் வந்து முன்னுக்கு போடப்பட்டிருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் தை மாதத்திற்கான உபயதாரர் பார்த்திங்கன்னா திரு தம்பிராஜா ஜெயசீலன் குடும்பத்தினர். அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் பிப்ரவரி மாதத்திற்கான உபயதாரர் ஸ்ரீ வித்யா ரிசிகா அவர்களாக இருக்கிறார்கள். அப்படியே மார்ச் மாதத்துக்கான உபயதாரர்கள் பார்த்தோம்னு சொன்னால் ராமநாதன் குடும்பத்தினர் கனகாம்பிகை குளம். அப்படியே ஏப்ரல் மாதத்திற்கான உபயதாரர்கள் பார்த்தோம் சொன்னால் திருமதி அகிலன் பவதாரணி 2 பேர் இருக்கிறாங்கன்னா திருமதி காந்தன்ராஜ். ஓகே, இவர்கள் தான். அதில் பார்த்தோம்னா குப்பைகள் போட்டு வைக்கிறதுக்குரிய இடம் நினைக்கிறேன். அதை கூட இவ்வளோ நீட்டாக செய்து வச்சுருக்காங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மாவுக்கு என்ன பேர்? அம்மாவுக்கு தவமணி. எங்கேருந்து பாருங்க? நாங்கள் கனகாம்பியிலிருந்து. அம்மா வணக்கம். 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 உங்களுக்கு என்ன பேர்? எனக்கு ஆனந்தி. உதிரவேங்கை வைரவர் அருள்சோலைக்கு வந்திருக்கிறீங்க இன்றைக்கி. உள்ளே போய் சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது சாப்பாடு? நல்ல மைக்கப்படிங்க சொல்லுங்கள், எப்படி இருந்தது உள்ளே போய் சாப்பிட்டது? நல்ல சாப்பாடு. ஆனால் நல்ல ஒரு சேவை செய்யணும். இந்த உதிரவேங்கை வைரவர் சின்னையா நடராஜர் நல்ல சாப்பாடு வயிறுமே சாப்பிட்டுட்டோம், சந்தோஷம். ஆனால் இந்த சேவை தொடரணும் வந்து விரும்புவோம். உள்ள சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சாப்பாடு, பாயாசம் என்ன சாப்பாடு நீங்கள் போயிட்டு போடணுமா அவள் போட்டு தரீங்க? இல்லை அவை போட்டு தருவினோம். நாங்கள் வாங்கி சாப்பிடலாம், வாங்கி சாப்பிடலாம். எங்களுக்கு போதும், அது ஒருக்கா போதும். அவருக்கா போடுறதுக்கு போதும். சுவையாக இருந்ததா? என்று அவர்கள் இந்த 100வது நாளையொட்டி பாயாசத்துடன் சாப்பாடு கொடுத்தார்கள். ரொம்ப சுவையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஓகே, நன்றி. நன்றி. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் நாள் சந்திச்ச ஐயா நினைக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த உணவு திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்ட அன்றைக்கி உங்களை சந்தித்தோம். உங்களுடைய குரல் பதிவு இருந்தது. ஆமாம். சொல்லிட்டு 100 நாள் நிறைவடைஞ்சிருக்கு. 100 நாள். 100 நாள் எப்படி வெற்றிகரமாக போயிருக்குதா? ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கா? இல்லை. இதை பற்றி ஒருக்கா சொல்லுங்கள். எங்களுடைய உதிரவேங்கை வைரவர் ஆலய அருணோச்சோலையின் உணவு 12 மணி துவக்கம் 10 வரையும் உள்ள நடைபெறுகின்ற உணவு மண்டபத்திலே இன்று 100வது நாளை வலு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கோம். இந்த சிறப்பிலே எங்களுடைய உணவு சுகாதார முறைப்படி 3 கறியுடன் சுடச்சுர சோறும் சுடச்சுர கறியும் பாயாசமும் சுத்தமான முறையில் சுகாதார முறைப்படி இந்த மண்டபத்திலே நாளாந்தம் நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த நாளாந்த வகையிலே இன்று 100வது நாளை இந்த முகமாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். எமது மக்களுக்கு, எமது கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கான உணவினை வெளிநாட்டிலிருந்து நிதியுதவியை மாதம் மாதம் வழங்கி அவர்களும் பேரை குறிப்பிடாமல் அவர்களும் ஒரு 15 பேர் சேர்ந்து இந்த மாவட்டத்தில் உள்ள இந்த மண்டபத்துக்குரிய நிதி உதவிகளை பெரும்பாலான நிதியை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கொடுக்குற சாப்பாடு இந்த வீணாக கூட அதை என்னத்துக்கு சொல்கிறேன்னா இந்த தேவை இப்படியே நடந்து கொண்டே இருக்கணும். எனக்கு அதான். இன்னொரு அம்மா இருக்கா. அம்மா வணக்கம். வணக்கம். உதிரவேங்கை வைரவர் ஆலயத்தினுடைய 100வது நாள் நிகழ்வு 100 நாள் கடந்திருக்குது. இன்றையோட வெற்றிகரமாக இந்த இலவச உணவு திட்டம் நடந்து கொண்டிருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? உள்ளே போய் சாப்பிட்டு இருக்கீங்களா? உங்கள் என்ன பேர் அம்மாவுக்கு? என்னுடைய பேர் தினேஷ் மத்தாயா. எங்கேருந்து பாருங்க? நாங்கள் கிளிநொச்சி. கிளிநொச்சிலேருந்து பாருங்க. ஓகே, இந்த 100 நாள் வெற்றிகரமாக நடந்திருக்குது. ஓகே, இதை பற்றியும் உள்ளே நீங்கள் போயிட்டு சாப்பிட்டு வந்த அனுபவத்தை பற்றியும் சொல்லுங்கள். நாங்கள் பல நாளாக நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். இந்த உதிரவேங்கை வைரவர் உணவு சோலையில் பல பேர் வந்து உணவை எடுத்துக்கினோம். இதில் வந்து தூரத்தில் இருந்து வாராக்கள் களைப்போட வரைக்க கையில் காசு இல்லாமல் இருக்கும். அப்படியான நிலைமையில் கூட இதில் வந்து தங்களோட பசியை பூரணமாக பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் இங்கே உள்ள சேவைகள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இதில் வந்து வேலை செய்கிற பிள்ளைகளும் ஆரம்பத்தில் வர்றவரிலிருந்து இறுதியில் வர கூட நல்லபடியாக கவனிக்கணும். மற்றது உணவுகள் வந்து நாங்கள் விரும்பி சுவைச்சு சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கு. என்னென்னு சொன்னால் இங்கே வந்து மாமிசங்கள் கலப்பில்லாத மரக்கறி உணவுகள்லாம். அப்போ நாங்கள் ஒரு விதர நேரத்திலையும் நாங்கள் இதாக உணவை நிறைவாக சாப்பிட்டு போகக்கூடியவா. இதை வந்து எங்களுக்கு இது யார் செய்கிறன்றது தெரியாது.
இருந்தாலும் கூட அவர்கள் வெளிநாட்டில் இருந்து செய்தாலும் அவர்களுக்கு நாங்கள் இது இன்றைக்கு 100வது நாள் இன்னும் எத்தனையோ காலங்கள் எங்களோட சந்ததிகள் பிள்ளைகள் எல்லாரும் இதில் கூடிய அளவில் அவைகளை நாங்கள் வாழ்த்தி அவைகள் தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு என்னுடைய இதை கொடுக்கொண்டு அவர்களுக்கான எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவர்களுக்கு நன்றியையும் கூறிக்கொள்கின்றேன். நன்றி நன்றி. ஓகே, தொடர்ந்து பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய போர்டு இருக்குது. ஐயா வணக்கம், இங்கே வாங்க, திரும்பி உங்களோட தான் கைக்கு போகிறேன், இங்கே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுபானம் உள்ளே அனுமதி இல்லை, சிகரெட் பீடி இதுக்கு அனுமதி இல்லை, வெற்றிலை பாக்கு அதுகளுக்கு அனுமதி இல்லை, கணக்கு ரூல்ஸ் போட்டுருக்கு. ஆமாம். இப்போ இதெல்லாம் என்ன இவ்வளோ காலமாக இந்த பிரச்சனைகள் நடந்ததா இல்லாட்டி இருக்கா? இதில் நாங்கள் முழுமையாக இதண்டா விட்டாலும் 95% இதை கட்டுப்பாட்டுக்கெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு 5% கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்கும். நாங்கள் இந்த போட்ட கட்டமைப்புகளில் 95% எங்களோட நிர்வாக கட்டமைப்பில் ஒரு ஓகேயாக இருக்குது. இது இந்த கப்பலாம் என்ன அவை தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும் என்ன? அப்படியே ஒரு சிலர் அப்படி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு சிலர் இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் அவை வாரபடியாக அந்த கழிவுகளை நாங்கள் எடுத்து அதுக்குரிய பணியாளர்கள் நல்ல முறையிலே கூட்டி கழுவி துப்புரவான 90% ஓகேயான வழியிலே இருக்குது முறையான நடைமுறை. இதில் என்ன உதிரவேங்கை வைரவர் அருணாச்சோலை நம்பர்ஸ்லாம் போட்டுருக்குது. இது என்ன விஷயம்? இது வந்து பாருங்கள், எங்களுடைய உதிரவேங்கை வைரவர் ஆலய அருணாச்சோலையின் விசேட உணவு வழங்குகிறவர்கள், நிதியை கொடுக்குறவர்கள், நன்கொடையாளர் என்ற விவரத்தை நாங்கள் இந்த போட் மூலம் அண்டண்டாடு இன்றைக்கு 10/4/2026 6 நன்கொடை 6 இதில் நிகழ்வை செய்யணுமோ அவர்களுடைய பேர்கள் விலாசங்கள் எல்லாத்தையும் எழுதி இந்த சாப்பிட வாரவர்கள் முன்னுக்கு அறிவித்தலாக இதை போட்டாக பாவித்து கொண்டு இருக்கின்றோம். ஓகே, இப்போ இதோட செலவுகள்லாம் பெரிய செலவுகள்லாம் அது கணக்கெல்லாம் இப்படி போய் கொண்டு இருக்குது. பெரிய செலவுகள் வந்து நடைமுறை கணக்கில் இருக்கின்றாலும் எங்களுக்கு ஒரு மாதம் பணியாளர்கள், சாப்பாடுகள், விலைவாசிகள், மரக்கறிகள், அரிசிகள் விலைவாசிகளில் மாற்றங்கள் ஏற்படும். இருந்தபோதும் ஆரம்பத்தில் கடும் நிதியைத்தான் பாவித்தது. ஒரு மாதத்துக்கு 13 லட்சம் 14 லட்சம் ரூபா செலவை முதல் மாதத்திலே செலவழித்து பெரிய இதில் இதான் நாங்கள் இப்போ தற்போதுள்ள காலநிலையிலே மரக்கறிகள் கொஞ்சம் விலையாக இறங்கி இருக்கிறபடியினாலே கொஞ்சம் நிதி உதவிகள் கொஞ்சம் குறைவாக நடந்து செல்வதால் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. ஆனால் இந்த நேரத்திலே நமது வெளிநாட்டிலே இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்துகின்ற எங்களுடைய மாவட்டத்தில் உள்ள சிறார்களுக்கு இந்த உதிரவேங்கை வைரவர் ஆலய அருணாச்சோலையை நன்றியை அவர் பூரணமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். வணக்கம். அக்காவுக்கு என்ன பேர்? எனக்கு சுசிலா தான். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் அக்கறேன், கிளிநொச்சி அக்கறேன். உதிரவேங்கை வைரவர் அருணாச்சோலைக்கு வந்திருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கு 100 நாள் நிறைவடைஞ்சிருக்குது இந்த உணவு வேலை திட்டம். உள்ளுக்கு வந்து சாப்பிட்டீங்களா? நான் இதோட 6வது தரம் வந்திருக்கேன். 6 தடவை நீட்டாக இருக்குது இந்த இடம். வந்து எனக்கு அறிமுகப்படுத்தின ஒரு பிள்ளை கிளிநொச்சியில் அறிமுகப்படுத்தினவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து சாப்பிடுவேன், டயலிஸ் பண்ண வர்றது. அப்போ எனக்கு கூட்டிகிட்டு வந்து எனக்கு 6 தரம் வந்து சாப்பிடுவேன். நல்லா நீட்டாக இருக்குது, நல்லா சுவையாக இருக்குது. கடையை விட நல்லா நீட்டாக இருக்குது. சுவைச்சு சாப்பிட்டு 100 நாள் நிறைவு இன்றைக்கு 100 நாளைக்கும் இவ்வளோ மக்கள் வந்து சாப்பிட்றாங்க. ஆனால் ஹோட்டலை விட நான் பார்த்துருக்கேன் நிறைய சனம் அது சாப்பிடுது, நல்லா இருக்குது. இன்றைக்கு 100வது நாள்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு சந்தோஷம் இதெல்லாம் பார்க்க. ஆனால் கிளிநொச்சியில் வந்து இப்படி ஒரு இது இருக்கிறது பெரிய மிக சந்தோஷம் எங்களுக்கு. இதே மாதிரி வேறு எங்கேயும் தான்றேன் ஹோட்டல் வழியே போனாலும் சுத்தமாக சாப்பிடல. 6 பேருக்கு இது நல்ல சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது பார்க்க. எங்களுக்கு ஆசையாக வந்து இதில் சாப்பிட்றாங்க. பாயாசம் முடிப்போம் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது, சுவைச்சு சாப்பிட்றோம், நல்லா இருக்குது. ஓகே அக்கா, நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஓகே, இப்போ உள்ளே வந்துட்டோம். இந்த ஒரு அம்மா இருக்கிறா. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம் தான். மைக் ஒர்க் அப்படிங்க. என்ன பேர் அம்மாவுக்கு? பேர் நிர்மலன் புவனேஸ்வரி. எவ்வளோ காலமாக இங்கே வேலை செய்றீங்க? நான் ஆரம்பித்த 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2 வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கீங்க. அம்மா இங்கே என்ன வேலை செய்றீங்க? நான் இந்த கட்டிட முதல் துறக்கிறது வந்து நான் என்னதான் வந்து துறந்து பிறகு சமையலுக்குரிய பொருட்கள் எல்லாம் எந்த பொறுப்பில் இருக்குது. அதை நான் எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நிறுத்து வழங்குவேன். அம்மா இதுக்கு முதல்ல எங்கே வேலை செய்வீங்க? முதல் நான் கரைச்சி தெற்கு பல்லநோக்கு கூட்டுறவு சங்கத்தில்
கிளாக்காவும் இருந்தேன், நானே கவுண்டனாக இருந்தேன், நான் இன்டர்னல் ஆடிட்டராக இருந்தேன். இப்போ அப்படியெல்லாம் இருந்துட்டு இப்போ இங்கே வந்து காலம் முடிஞ்சுது, அங்கத்தை இது முடிஞ்சு 60 வயது முடிஞ்சது எல்லாம் முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து வேலை செய்யும்போது எப்படி இருக்கு அந்த அனுபவம்? எனக்கு ஒரு இந்த சேவையில் ஒரு விருப்பம், இந்த சேவை செய்யணுமன்ற ஒரு விருப்பம். அவைய சேவையாக செய்யல, இதில் நானும் ஒரு பங்கு பெற்றோனும் சேவை செய்யணுமன்றது எனக்கு ஒரு விருப்பம். எங்கே சாமான்லாம் எங்கே ஸ்டாக் பண்ணிக்கிறீங்க? இந்த ரூமில் எங்கே அங்கால போகணும் இங்கே இதில் ஷா இங்கே தான் எல்லாமே ஸ்டாக்கில் இருக்குது. நீட்டாக இருக்குது எல்லாமே. இப்போ இது என்ன ஒரு மாதத்துக்கு தேவையான பொருளா எப்படி இருக்கு? ஒரு மாதத்துக்கு தேவையான முக்கியமான பொருளாக இப்போ வேண்டியது இல்லை, முடிகிற கட்டம் வேலைகளை வேண்டும். ஆனால் பொதுவாக எல்லா சாமானும் இருக்குங்க. இது வந்து அந்த ஒரு மாதத்துக்கு செய்கிற வேண்டு. இது வந்து மார்ச் மாதம் இதுக்குரியவை. சரி, நீட்டாக அடிக்க வச்சுருக்கிறீங்களா? கேமராவும் போட்டிருக்குது. இப்போ இது யாரும் அத்துமாரி உள்ள வந்து கேமரா இருக்குது, 2 பக்கமும் இருக்குது. ஓகே, இப்போ இதெல்லாம் உங்களோட பொறுப்பில் தான் இருக்குது. நீங்கள் அங்கே இது முதல் பவிதரன் தான் எல்லாம் கொள்வனவு செய்து வந்து தருவார். நான் அதை இவைக்கு பங்கீடு செய்து கொடுக்குறது. ஒரு நாளைக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்து கொடுப்பேன். தேவையான பொருட்களை நிறுத்து. ஓகேம்மா. இப்போ என்னென்னா இப்போ இங்கே 12 மணிலேருந்து 2 மணி மட்டும் தானே உங்களோட இந்த உணவு கொடுக்குற திட்டம். இப்போ கொடுக்குற சாப்பாடு எங்கி போயிருக்குதா? எஞ்சி போகுதுண்டா 3 மணி மட்டுக்கும் வச்சு கொடுப்போம். மிஞ்சி இருந்தால் 3 மணி மட்டுக்கும் இங்கே வச்சு கொடுப்போம். ஒரு நாளும் பூட்ட மாட்டோம். சாப்பாடு இருந்துட்டா முடியும் வரைக்கும் கொடுத்து கொண்டே இருப்போம். அதே போல் போதாமல் போயிருக்கா? காணாமல் போயிருக்குதா? காணாமல் ஒரு 2 தினமும் வந்தது. நாங்கள் உடனே அரிசி போட்டு உடனே சமைச்சு கொடுத்துருவோம். கறி இருந்தால் உடனே அரிசி போட்டு எல்லாம் சமாளித்து கொடுப்போம். சரிம்மா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 2 மணி 12 மணிலேருந்து 2 மணிக்கு பல ஆட்கள் வராங்களோ. இப்போ இங்கே வரும்போது ஏதாச்சும் சிக்கல்களை நீங்கள் எதிர்நோக்குறீங்களா? பல சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அது அப்படி வரண்டா பல விதமான மக்கள் வருகினம் இங்கே. அவர்களை நாங்கள் அன்போடு அரவணைச்சு அவை வந்து தேவையை நாங்கள் பூர்த்தியாகி வெளியே அனுப்பும் அளவுக்கும் நாங்கள் கொஞ்சம் கவனமாக தான் நடந்து கொள்வது. ஆனால் இங்கே கணக்க கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளுக்கு மீறி வரவே பல பேர். அந்த கட்டுப்பாடுகளையும் நாங்கள் ஓரளவு சமாளித்து அக்களை வெளியே அனுப்புறது. இப்படி போய் கொண்டிருக்குது. ஓகேம்மா. நிச்சயமாக என்னென்னு கேட்டால் இன்றைக்கி 100 நாள் நிறைவடைஞ்சிருக்குது. முதலாவது நாள் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். இன்றைக்கி 100 நாள் நிறைவடைஞ்ச பிறகு நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக 100 நாள் ஒரு இலவச உணவு திட்டம் என்பது வெற்றிகரமாக போயிருக்குதுன்னு சும்மா சின்ன லேசப்பட்ட காரியம் இல்லை. இவ்வளோ ஒரு நாளுடைய செலவே கிட்டத்தட்ட ஒரு 50,000 வந்து போகுதாக ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருந்தார். அப்போ அப்படி ஒரு பெரிய ஒரு வேலை திட்டத்தில் 100 நாளுங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதில் என்ன நடக்குது, இது சிறப்பாக நடக்குதா, ஏதாவது சிக்கல்கள் இருக்குதா, இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோங்கிறத நாங்கள் இங்கே வந்திருந்தோம். ஓகே, இந்த 100 நாள் வெற்றியில் உங்களுடைய பங்கும் இருக்குது. இந்த 100 நாள் வெற்றியில் வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல போகிறீங்களா? இந்த திட்டத்தை ஒழுங்குபடுத்தி எங்களோட தம்பி இருக்குது. தம்பி எனக்கு என்னை பொறுத்தவரையில் அவையெல்லாம் தம்பி தான். ஆனால் அவைக்கு தம்பிகளுக்கு எனக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியா. அப்படி 100 நாள் திட்டம் இவ்வளோ சந்தோஷமாக தான் போனது. ஒரு நாளும் ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல சந்தோஷமாக இடம்பெற்றது. இது போல் இன்னும் வரப்போகிற காலமும் நல்ல மாதிரி நடந்து வளர வேணும்ன்றது முக்கியம். அதோட அதை எதிர்பார்த்து நிற்கிற மக்களும் நல்ல சந்தோஷம் அடைய எல்லாருமே ரொம்ப விருப்பத்தோடு வராங்க. நாங்கள் வெளியில் நிறைய பேரோட கதைக்கும் போதோம்மா இங்கே வர எல்லாரும் விருப்பத்தோடு வராங்க, பாகுபாடின்றி வராங்க, சந்தோஷமாக வராங்க. சுவையான உணவு கொடுக்குறீங்க, சுத்தமாக கொடுக்குறீங்க, எல்லோரும் வாழ்த்து தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நாங்களும் இந்த 100 நாளில் உங்களுக்கும் உங்களோட அணி மற்றது இந்த இடத்தை பொருட்படுத்தி செய்கிற அந்த அண்ணாக்கள் எல்லாருக்குமே நாங்களும் எங்களுடைய சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்மா நன்றி. நன்றி. இல்லை ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாம் அலுவல் முடிஞ்சது, சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டாங்க. எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த இங்கே தான் எல்லாம் க்ளீனிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ணன் வணக்கம். மேடம் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சதா? சாப்பாடு கொடுத்து முடிஞ்சது? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. சாப்பாடு முடிஞ்சது. அண்ணனுக்கு என்ன பேர்? கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார். ஓகே, நீங்கள் ஆரம்பத்தில் வேலை செய்கிறீங்களா? ஆரம்பத்தில். இப்போ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க? வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ஒரு 500 பேர்த்துக்கிட்ட சாப்பாடு கொடுப்போம்.
அப்போ இதில் 500 பிளேட்ஸ் இருக்குதா அதில்? இதில் 300 பிளேட் இருக்குது. நாங்கள் மாறி மாறி கழுவி இது பண்ணுவோம் எல்லாம். ஏன்னா நீங்கள் தான் சமையலுமா? ஓ, சமையல் நீங்கள் தான். ஓ, எத்தனை மணிக்கு வேலையை ஆரம்பிப்பீங்க? சில நேரம் வெள்ளிக்கிழமை வந்து 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். மற்ற நாளில் 8 மணிக்கு. இப்போ இந்த வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு போக எவ்வளோ நேரம் எடுக்கும்? எப்படியும் ஒரு 3-4 மணி ஆகும். அப்போது ஒரு ஃபுல் நாள் வேலை தானே? ஓ, இப்போ ஒரு சில இடங்களில் சமையல்ண்டா சமைக்கிறவர் அது மட்டும் தான் செய்வார். ஆனால் இங்கே வந்து எல்லா வேலையும் எல்லாரும் செய்கிறீங்களே. சமையலும் செய்கிறீங்க, இதுகளையும் க்ளீன் பண்ணி வைக்கிறீங்க, எல்லாம் நடக்குதுன்னு. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்ச பிறகு இதுதான் வேலை செய்து கொண்டுருக்குறாங்க. ஓகே அண்ணன், இப்போ நாங்கள் என்னத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கிறோன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து 100வது நாள் நிறைவடைஞ்சிருக்குது. முதல் நாள் வந்திருந்தோம், முதல் நாளுக்கு பிறகு 100வது நாள் வந்திருக்கோம். நிறைய மக்கள்கிட்ட அவரோட கருத்து பகிர்வுகள் எடுத்திருந்தோம். இங்கே வந்து இப்படி ஒரு இலவச உணவு திட்டம் நடக்குது, இங்கே என்ன மாதிரி நடக்குது, எல்லாம் சிறப்பாக நடக்குதா, ஏதாவது குறைபாடுகள் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தோம். எல்லாருக்கும் பெரும் சந்தோஷம். நல்ல சுத்தமாகவும் சுவையாகவும் எந்த ஒரு பிழை இல்லாமல் தாரீங்கள் என்று எல்லோரும் வாழ்த்துட்டு தான் போயிருக்கிறாங்க. ஸோ அதே போல் தான் உங்களை சந்திக்க வந்திருக்கோம். ஓகே என்ன, இந்த 100வது நாளில் உங்களை சந்தித்து காய்ச்சது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இன்னும் பல்லாண்டு காலம் இது தொடரணும் என்று எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. 2 மணி ஆச்சு, இப்போ மூட போகிறாங்களேன்னு. ஓகே சரி அம்மா, ஓகே இப்போ மூடுங்க, நாங்களும் போயிட்டு வரோம். பாருங்கள் 2 மணியோட க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு பிறகு சாப்பாடு இருக்குமா இருந்தால் பின் வாசல் வெளியால் வரலாம். அப்படியாம்மா? இல்லை, அப்படி இல்லை, உள்ளுக்கு சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்கன்னா அந்த 2 மணி. உதிரவேங்கை வைரவர் அருளுணவு சோலையில் நடைபெறும் சகல விடயங்களையும் இன்றைய காணொளியில் பார்த்திருப்பீர்கள். இந்த பிரம்மாண்டமான திட்டத்திற்கு பின்னால் முகம் காட்ட விரும்பாத புலம்பெயர் உறவுகளான திரு நடராசா குமணன் மற்றும் திரு ராமநாதன் ராசதேவன் ஆகியோர்களே முன்னின்று நடத்தி வருகின்றனர். இன்று 100 நாட்களை கடந்துள்ள இந்த திட்டம் இன்னும் 100 ஆண்டுகள் வரை தொடர எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக இந்த காணொளி மூலம் யாரோ ஒருவர் பயனடைவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த காணொளியை வெளியிடுகின்றோம். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றொரு காணொளியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.